ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக சந்தைக்கு போயிருந்தாங்க. சரி, 500 ருபீஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ரேட்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து 500 ருபீஸ்க்குமே வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கிட்டேன் அப்படின்னாங்க. சரி, அப்படி என்ன வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கேரட்டு, பிரிஞ்சால், அப்புறம் லெமன்லாம் வந்துட்டு ரொம்ப ரேட் கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்குது அப்படின்றதுனால லெமன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. சம்மர் சீசன் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால சரி இப்போ இருந்தே கொஞ்சம் பாடியை வந்து சில்லாக வச்சுக்கிட்டா தான் நல்ல ஹைஜீனிக்காக இருக்கலாம் அப்படின்றதுனால லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு குடிக்கலாம் லெமன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து கேரட், அவரைக்காய், பிரிஞ்சால். இங்கே வந்துட்டு எப்போவுமே இந்த ஒயிலட் கலர் பிரிஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும், ஒயிட் கலரே கிடைக்காது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா செட் ஆகிருச்சு. அப்புறம் வந்து பீன்ஸ் காய் வாங்கியிருந்துருக்காங்க. ஒரு என்ன காய் தான் அப்படி வாங்கியிருக்காங்க, 500 ருபீஸ் காலியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி எவ்வளோ தான் வாங்கியிருக்காங்க, நிறைய குவான்டிட்டி இருக்கா, இது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஒர்த்தானதானா இல்லை நம்ம பண்ணுற தப்பா அப்படின்றதுலாம் இப்போ தான் நான் வந்து அதை ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க போகும் தான் எனக்கு வந்து தெரியுது. சரி, எல்லாமே வந்து குவான்டிட்டி வைஸில் பார்க்கும்போது ரேட்டுக்கு வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னமும் எனக்கு வந்து நான் ஃபுல்லாக எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. லெமன்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அப்புறம் பொட்டேட்டோ வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரேட்டு. நான் இதெல்லாம் சொல்லிவிடவே இல்லை. அவங்களாம் வந்து எனக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸாக நல்லா பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பொட்டேட்டோ வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா அழகாக ரவுண்டாக இருந்துச்சு. அப்புறம் பூண்டு, நம்ம வந்து டெய்லி நம்ம லைஃப்பில் வந்து பூண்டு வந்து டெய்லி சாப்பிட வந்து ரொம்ப நல்லது. அதனால் பூண்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரேட் வந்து பூண்டு ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு தான் சொன்னாங்க. பட் எனிவே என்ன செய்கிறது, நம்ம ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூண்டு வடை போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம். நான் வந்து மோஸ்ட்டாக நிறைய அதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் அந்த சின்ன வெங்காயம் வச்சு குழம்பு தான் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு அது வெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் நான்வெஜ் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் சின்ன வெங்காயம் மட்டும்தான் கம்பல்சரி போடுவேன். அப்புறம் தக்காளிலாம் வந்துட்டு 2 கிலோ அப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன எல்லாமே வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய கண்டிஷன் போட்டாங்க. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே. இனி 1 மந்த்துக்கு எதுவுமே கேட்கக்கூடாது, இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கண்டிஷன் தூக்கி போட்டாங்க. அப்புறம் தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி வாங்க மாட்டோம். அந்த தக்காளி, வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வாங்குவோம். அதுவும் இந்த இவ்வளோலாம் தக்காளிலாம் வாங்க மாட்டோம், கொஞ்சம் தான் வாங்குவோம். ஒரு 1 kg கிட்ட வாங்குவோம். ஏன்னா நாங்கள் வந்து அப்பப்போ தான் வாங்குவோம். ஏன்னா காயெலாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அப்படி மொத்தமாக வாங்கிட்டு வர மாட்டாங்க. இந்த தடவை என்னென்னு தெரியல, ரேட்டும் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்றதுனால நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப மோஸ்ட்டாக மெயினாக தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. அந்த இது என்ன சொல்கிறது, இந்த தக்காளி, அப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு எப்போவுமே வந்து ரெகுலராகவே வீட்டில் இருக்கும். மொத்தமாக வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா எப்போனாலும் தேவைப்படுற நம்ம அடிக்கடி வந்து நான்வெஜ் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் தேவைப்படும். நான் மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவேன் ஃப்ரெஷ்ஷாகவே. அப்புறம் திடீர்னு வந்து இஞ்சி சாறு இந்த மாதிரிலாம் குடிக்கிறோம் அப்படின்றதுனால இஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸ் தான் வந்துட்டு மெயினாக வீட்டில் இருக்கும். மற்றபடி உள்ள அந்த கேரட்டு, இந்த கேபேஜு, காலிஃப்ளவர், இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அது ரெகுலராக அதை வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால எப்போ மாதம் அந்த தேவையான டைமில் தான் வாங்கிட்டு வர்றது. இஞ்சினா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இது வந்துட்டு இந்தந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குது. இனிமேல் தான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.